உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Even in this wide world, the universe, can you make the wind to blow? கொஞ்ச நேரம் காற்று வீசாவிட்டால் ஐயோ ஃபேனை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ரொம்ப கஷ்டப்படுறோம். Even when there is no wind, we just be asking fan and all, we want something else. சரி, ஃபேன் இல்லாவிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் அவர் கொண்டு வா வீசுவதற்கு. If you don't have a fan or anything, bring the newspaper. பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Even in the world, can you able to bring the wind to blow? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? Can you make the sinful man as a righteous? நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். And used to teach as a chorus to the வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can you able to bring the rain from heaven? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் இந்திட உங்களால் முடியுமா? Are you able to give the food to all the living creatures? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Are you able to make the wind to blow in this wide world? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? Can you able to change the sinful man into righteousness? வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. பூவை மலர செய்ய உங்களால் முடியுமா? ஒரு சயின்டிஸ்ட் இடத்துல ஒரு பூ மொட்டை எடுத்து கொடுங்கள், அல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு அரசியல் அதிபதி இடத்துல, அரசியல்வாதி இடத்துல, ஒரு பெரிய தலைவர் இடத்துல ஒரு பூவின், ஒரு ரோஜா பூவின் மொட்டை எடுத்து கொடுங்கள், இதை நீர் மலர செய்ய முடியுமா என்று கேளுங்கள். அப்பா, அது ஆண்டவரால் தான் முடியும் என்று சொல்லுவான். அப்படி அவன் எப்படியோ பிரயாசப்பட்டு அதை மலர செய்தால் அந்த பூ எப்படி இருக்கும்? ரோசா பூவா இருக்காது, அது தோசா பூவா தான் இருக்கும். Even if you ask the scientist to blossom, flower, he cannot do that. He will do that, but it will never have any kind of fragrance. பூவை மலர செய்ய உங்களால் முடியும். ஐயா பாருங்கள், அவர் அந்த ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். அதிகாலைக்குள்ளே அழகாக அது மலர்ந்து அருமையான ஒரு பூவாய் காணப்படுகிறது. Even in the early morning it will blossom and appear like a beautiful flower. வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியும். அந்த சின்ன பிள்ளைகள் கேக்குறாங்க, ஆடியன்ஸோட கேட்டு பாடுறாங்க, உங்களால் முடியுமா? ஆடியன்ஸ் சொல்றாங்க எங்களால் முடியாது என்று. Even the children are singing the song, saying, asking the audience, is it possible to bring rain? And they say it is impossible. வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? ஆளும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆனால் தேவனால் கூடும். But it is all possible by God. மனிதனுக்கு அவசியமான நன்மையான விதத்திலே இயற்கையை இயங்கச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Even according to the favorable condition, God is able to make those things to operate for him. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கை தட்டி அதை பாடுங்கள். வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? அப்பதான் நீங்க பாடும்போதுதான் அது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்பது வெளிப்படும். வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா?
வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈர உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? வானத்தில் இருந்து மழையை பெய்ய உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈர உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் இன்னொரு தடவை அது மனுஷனால் முடியாது. அதை சாதிக்கும்படியாகத்தான் நான் திருப்பி திருப்பி பாடுகிறோம். வானத்தில் இருந்து மழையை பெய்ய உங்களால் முடியுமா? வாழும் பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? முடியாது. அந்த நாற்காலியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அதை செய்யக்கூடியவர், அதை நிறைவேற்றக்கூடியவர், அதை செய்ய வல்லமை உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பந்தலுக்குள் வந்திருக்கிறார். Even only the Lord God is able to do that. That kind of mighty God is coming our midst. இன்னொரு தடவை, வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈர உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் அதை செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அருமையானவர்களே, Oh dear beloved, the only capable God is the Lord Jesus Christ. இவர்தான் என்ன செய்கிறாராம்? What he is able to do. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, Acts the Apostle 14 chapter verse 17. மழையை பெய்ய பண்ணுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார், செழிப்பான காலங்களை நமக்கு தருகிறார். And he is able to make the wind to blow, even the rain, and he is giving a fertile time. அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இயற்கையின் மேல் அவர் அதிகாரமுடையவராய் இருப்பதனால் தான் நமக்கு இன்றைக்கு ஆகாரம் கிடைக்கிறது. As he is having great power over the nature, we are able to get the food from him. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனாலும் விளையச் செய்த ஒரு தேவன் இருக்கிறார். நிலங்கள் விளைவதன் காரணம் அந்த தேவன்தான். I planted, even Apollo has watered, but there is one God make to grow. அவர் நிலத்தை விளையச் செய்வதனால் தான் அரிசி கிடைக்கிறது, கோதுமை கிடைக்கிறது, எல்லா தானியங்களும் விளைகின்றன. As he is able to grow all kind of crops, all kind of wheat and rice is possible for man. அவர் இயற்கையின் மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறார். And he is having a great power over the nature. இயற்கையின் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கச் செய்கிறார். By the nature he makes us to derive all the benefits. சூரிய வெளிச்சத்தை தருகிறார். And he is able to give the sunlight. சூரியனை உதிக்கச் செய்ய எந்த மனிதனாலும் முடியுமா? Can any man make the sun to rise? இந்த பாட்டிலே பின்னாலே வருகிறது, பிள்ளைகள் அநேக கேள்விகள் கேட்கிறார்கள். சூரியனை உதிக்க பண்ண முடியுமா?
பூவை மலரச் செய்ய முடியுமா? இப்படி பிள்ளைகள் அநேக கேள்விகள் கேட்டு பாடினார்கள். அன்றைக்கு அங்கே வந்திருந்த அநேகர் அது தேவனால் மட்டும்தான் என்று ஒத்துக்கொண்டார்கள். நாஸ்திகர்கள் கூட. Even the children were singing the song, is it possible by man even to make all the flower to blossom? Is it possible? Only even the atheists say it is only by God. அது மட்டுமல்ல, இயற்கை மனிதனுக்கு மனிதனை சேதப்படுத்தாதபடி தேவன் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Even the God is having a power and authority so that the nature never bring harm to man. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். Even when you cross the water, I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. Even when you cross the river, it will never overflow over you. நீ அக்கினியை கடக்கும்போது வேகாதிருப்பாய். When you cross the fire, you will never be consumed. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Even the flame of fire will never come upon you. இயற்கையின் மேல் அவர் அதிகாரம் உடையவர். And he is having great power over the authority. அந்த அதிகாரம் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாதுகாத்தது. Even that kind of power and authority preserves Shadrach, Meshach and Abednego. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, and nextly while you look into that, இயற்கையின் இன்னொரு வல்லமைதான் இருள், காரிருள். and next power of the nature, it is of darkness, utter darkness. இருளை ஜெயிக்க எந்த மனிதனாலும் முடியாது. Even there is no man in the world to overpower the darkness. ஆனால் கர்த்தர் இருளின் மேல் அதிகாரம் உடையவர். But the Lord God is having great power over the darkness. வேத புத்தகத்தின் தொடக்கத்திலே ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Even under the deep there was a darkness. The Lord God was moving upon the water. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த தேவ ஆவியானவர் இருளின் மேல் அதிகாரம் உடையவர். Even the Spirit of the Lord who is moving upon the water is having a power over the darkness. சில வேளைகளிலே அந்தகாரத்தின் வல்லமைகள் சிலரை பயப்படுத்துகின்றது. Even today the power of darkness is threatening many. ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா இருந்தார்கள். And there was a one woman belonged to the Brahmin family. பெந்தேகோஸ்தே சபையை மிக மட்ட ரகமாக பேசுவார்கள். And she used to speak the Pentecostal in a low stage. அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் இந்த ஸ்டேஜில் நின்று உச்சரிக்க முடியாத வார்த்தை. Even what the words she uttered, but I cannot able to utter even standing upon this stage. அவர்களுடைய மகன் இந்த சபையை சேர்ந்த விசுவாசி. Even her son, he believer of this same Pentecostal church. எல்லாரும் அந்த அம்மாவுக்காக ஜெபித்தோம். Everyone pray for that mother. திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா? All of a sudden what happened to that mother, you know? அவர்கள் சாப்பிட உட்காரும்போது, whenever she sit to eat, எப்பொழுது அவர்கள் சாப்பிட உட்கார்ந்தாலும், whenever she sit to eat, திடீரென்று பயங்கரமான ஒரு இருட்டு வந்துவிடும். all of a sudden she would be covered with the darkness. இருள் என்றாலே மனிதருக்கு பயந்தானே. Even darkness means that bring a fear in man. ட்ரெயின் போய் கொண்டிருக்கிறது. Even the train is proceeding. நல்ல சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். And she will be very happily conversing with somebody else. இந்த சில ட்ரெயின்ஸ் வந்து சில டனல்ஸ் குள்ள போகும், சுரங்க பாதைக்குள்ள போகும். Even sometimes the train will be going under the tunnels. அந்த சுரங்க பாதைக்குள்ள போன உடனே ஒரு கார் இருள் உண்டாகும். And as soon as he entered the tunnel, darkness will be covering that place. இதுவரைக்கும் கதை பேசிக்கிட்டவங்க பேச்சு இருக்காது, மூச்சு இருக்காது. அந்த சுரங்கத்தை தாண்ட வரைக்கும். Until they cross the tunnel, the people who had chit chat in the place, they won't be talking with each other. என்ன நடந்தது தெரியுமா? What happened, you know? இந்த அம்மா சாப்பிட தொடங்கும்போது ஒரு இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். When this mother used to eat, the darkness will be covering her. ஏய் பயமா இருக்குடா, என்னை பெந்தேகோஸ்தே சபைக்கு கொண்டு போடான்னு சொன்னாங்க. She told, I'm fearful, take me to the Pentecostal church. நான் தான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். I only baptized her. கர்த்தருக்குள்ளே மரித்தார்கள். She died in Christ. இருள் அநேகரை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Even the darkness is threatening many. ஆனால் இருளின் மேல் அதிகாரம் உடையவர் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Even the Lord God, you having a power over the darkness, the Spirit of the Lord moving upon the water. ஆபிரகாமின் காலத்திலும் ஒரு இருள் உண்டாயிற்று. Even at the time of Abraham there was a darkness. ஒரு பயங்கரமான இருள். It was a terrible darkness. ஆனால் அந்த
இருளுக்கு பின்பு ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். After the darkness, the Lord God made a covenant with Abraham. சாலமோன் சொல்லுகிறான், காரிருளிலே வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். Even Solomon say, even the Lord God said that you'd be habitating in the midst of darkness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது கூட, while the Lord Jesus Christ was hanging on the cross, ஓ மத்தியானம் பயங்கரமான ஒரு இருள் உண்டாயிற்று. even in the afternoon there was a terrible darkness covered the place. ஒவ்வொரு இருளுக்கு பின்பும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. After every darkness there was a covenant was made. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இருள் உண்டாகும்போது நீ விசுவாசிக்க வேண்டும், இந்த இருளுக்கு பின்பு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, தேவன் என்னோடு பேசப் போகிறார் என்று நீ நினைக்க வேண்டும். Whenever you have a darkness, you must understand there is a covenant behind, God going to talk with you. அநேகர் பயப்பட போகிறார்கள், அநேகர் கலங்க போகிறார்கள். Many are going to be fearful, and many going to be troubled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. பிரியமானவர்களே, இயற்கையின் மேல் இருளின் மேல் அதிகாரம் உடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord God who is having power over nature and the darkness is with us. அடுத்ததாக இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்கள் மேல் கூட அவர் நமக்கு அதிகாரம் தருகிறார். Even the Lord God is having a power and authority over the wild animals. நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருந்தால், if you have a faith upon your God, சிங்கத்தையும் ஜெயிக்கலாம். you can overpower the lion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. துஷ்ட மிருகங்களையும் ஜெயிக்கலாம். You can overpower the wild animals. அப்படித்தான் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் சிங்க கபியிலும் கூட தங்கினார்கள். Even in that way the saints of God even they dwelt inside the den of lion. நமக்கு எதிராக வருகிற இயற்கை சக்திகள் மேல் ஆண்டவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Whatever the evil powers in the nature that come against us, God is with us. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா இயற்கை சக்திகள் மேல் அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். And above all the natural power, the Lord God is having power and authority. இது மனிதனால் கூடாத காரியம். This is all impossible by man. ஆனால் தேவனால் கூடும். But it is all possible by God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to His holy name. நான்காவதாக, And fourthly, அவர் ஒரு மனிதனுக்கு மற்ற இன்னொரு மனிதனுக்கு தீர்க்காயுசை கொடுக்க முடியாது. even a man cannot give a long life to another man. ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு தீர்க்காயுசை தர முடியாது. A man cannot give a long life to another man. ஆனால் எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது, அவர்தான் ராஜாக்களுக்கு தீர்க்காயுசை தருகிறாராம். Even Ezra chapter 6 verse 10 it says, only the Lord God even for the kings is able to give a longevity, long life. அவர் சுகத்தையும் தருகிறார், தீர்க்காயுசையும் தருகிறார். And he is able to give health and also the long life. வாசிங்கள். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ராஜாவுக்கு